ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா துறையிலையும் விலைவாசிகளை ஏற்றி வச்சுட்டாங்க. அதில் ஒரு துறை தான் தேட்டர். 12 வெள்ளி 9 வெள்ளிக்கெலாம் விற்றுக்கிட்டு இருந்த டிக்கெட் விலை இப்போ 17 வெள்ளி 20 வெள்ளி 22 வெள்ளிக்கெலாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ அநியாயமாக இருக்குது. அப்படியே நம்ம காசு கொடுத்து பார்த்தாலும் ஒரு சில படங்கள்லாம் அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது நம்ம கட்டுற காசுக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் விலை குறைவாக எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தட் ஒன்லி டிஜிவி ஆப்பில் மட்டும்தான் இருக்கும். வேறு ஜிஎஸ்சி, எல்எஃப்எஸ் எதுலேயுமே கிடையாது. ஜிஎஸ்சியில் கூட ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு ரீடீம் பண்ண முடியும், அவ்வளோதான். அப்புறம் எல்எஃப்எஸில் சுத்தமாகவே இருக்காது. ஸோ நான் சொல்கிற இந்த மெத்தட் ஒன்லி டிஜிவி ஆப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் எப்போவுமே மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே எப்போ பார்த்தீங்கன்னா, சில நாள்லாம் ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது 9 மணி 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அது ஒன்று. இது ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பெரியவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை ஷோ, அதாவது ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோலாம் இருக்குல்ல, அந்த மார்னிங் ஷோ 9 மணி 10 மணி 11 மணி, அந்த 12 மணி ஆகிறதுக்குள்ளே உள்ள ஷோலாம் எல்லாமே விலை குறைவாக இருக்கும். சம்டைம்ஸ் 15 வெள்ளி வரைக்கும் இருக்கும். 15 வெள்ளி 12 வெள்ளி வரைக்கும், சம்டைம்ஸ் 10 வெள்ளி கூட இருக்கும். அது ஒவ்வொரு தேட்ரு பொறுத்து. ஸோ இதில் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம புது படத்துக்கு போவோம். புது படம் இது புது படமா? ஓகே, 20ஆம் தேதி தான் வெளியாகுது. ஓகே, நம்ம இந்த படத்துக்கு போவோம். இந்த படமும் ஓகே இது பெரிய ஆளுங்களுக்கெலாம் 17 வெள்ளி போட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12 வெள்ளி. ஸோ ஸ்டூடெண்ட் கார்டு இஸ் ரிக்வயர். நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது இல்லைனா ஆன்லைனில் புக் பண்ணும்போது, புக் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரீமியஸ்குள்ளே போகும்போது ஸ்டூடெண்ட் கார்டை காட்டிட்டு போகணும். ஸோ ஸ்டூடெண்ட்க்கு ப்ரைஸ் குறைவாக இருக்குது. அடுத்து நம்ம அடல்ட்ஸ்க்கு தான். நம்ம எப்படி விலை குறைவாக வாங்குறதுனா, இந்த டிஜிவி ஆப்லேயே மெம்பர்ஷிப் இருக்குது. அதாவது நீங்கள் இத்தனை வாங்குகிற டிக்கெட்ஸ்க்கெலாம் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு இது எப்போயுமே அவங்க மெம்பர்ஷிப்க்கெலாம் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதாவது எப்போயுமே புதன்கிழமை ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நம்ம விலை குறைவான விலையில் நம்ம டிக்கெட்டை வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இது தட்டிப்போம், ஒரு டிக்கெட்டு தட்டுவோம். ஓகே, இந்த எம்விசி ட்ரீட்ஸ் இருக்குல்ல, இதில் தான் இது எங்கே காமிக்குதோ அங்கே தான் உங்களுக்கு டிக்கெட் குறைவாக இருக்கும். இப்போ 10 வெள்ளி டிக்கெட் 8 வெள்ளியாக மாறிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, 10 வெள்ளி டிக்கெட் 8 வெள்ளியாக மாறிடுச்சு. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸ் 6 மணி வரைக்கும் இருக்காது. அதாவது 6 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலெலாம் கண்டிப்பாக இருக்காது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அந்த ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் இல்லை. ஸோ இது 12 வெள்ளி காமிக்குது. ஏன்னா இது படைப்படம், அதனால் விலை குறைச்சிட்டாங்க. நம்ம புது படத்துக்கு காமிப்போம். புது படம் இது இப்போ வெளியான புது படம் இது.
சரி, விடாமுயற்சி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, விடாமுயற்சி. நாளைக்கு வந்து புதன்கிழமைங்கிறனால உங்களுக்கு டிக்கெட் வந்து விலை குறைவாக கிடைக்கும். சிறந்த விலையில் கிடைக்கும் உங்களுக்கு, விலை குறைவா. ஸோ டிஜிவி மெம்பர்ஷிப்ஸ்க்கு வந்து புதன்கிழமை வந்து விலை குறைவாக கிடைக்கும். ஸோ விட்றாதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது தட்டி பார்ப்போம். தேர்ஸ்டே. ஓகே, இதா இங்கே வந்து டிக்கெட்டு 20 வழி போட்டிருக்குது. ஸோ அதான் விலை கூடையாக இருக்குது. ஸோ இதான் என் கன்க்ளூஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விலை குறைவான டிக்கெட்டு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட் ப்ரைஸு. ஒரு வேளை நீங்கள் டிஜிவி மெம்பர்ஷிப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா புதன்கிழமை இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லைனா காலை ஷோலாம் வந்து விலை குறைவாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பதிவு. வேற என்ன, அவ்வளோதான். இது வந்து டிஜிவி ஆப்பில். ஸோ ஜிஎஸ்சி ஆப்லேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணி நம்ம டிக்கெட் எவ்வளோ விலைக்கு வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கிடைக்கிற பாயிண்ட்ஸை பொறுத்து ரீடீம் பண்ணி உங்களால் படம் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆப்லேயும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, see ya, bye bye.